வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, சபரீசன் அவர்கள பற்றிய ஒரு ரகசியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றத முழுமையாக பார்க்கலாம். சுமார் ஒரு 7,500 கோடி பார்த்தீங்கன்னா, பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் பார்த்தீங்கன்னா, அனைத்துமே சபரீசன் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறையினர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்தார்களா இல்லையான்றது தான் முழுமையான தகவல்களாக இதில் பார்க்க இருக்கிறோம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக சபரீசன் அவர்களின் பாஸ்போர்ட்டையும் முடக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2 ஆண்டுகளில் எத்தனை கோடி தான் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. சுமார் 5,63,187 ரூபா பார்த்தீங்க கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடன் பெற்று இருக்கிறது. யாருக்கு கொடுத்தார்கள், என்ன திட்டத்தை அமலாக்கப்படுத்தினார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை, புரியவில்லை. நமது பிடிஆர் அவர்களையும் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சராக இருந்து அவர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உண்மைகளை கூறி திமுக செய்யக்கூடிய ஊழல் பட்டியலையும் மறைமுகமாக வெளியிட்டு கொண்டிருந்தார். அதையும் கண்டுபிடித்து நம்ம திமுகவின் விசுவாசிகள் உடனடியாக அவரை மாற்றினால்தான் மற்ற அமைச்சர்கள் உயிரோடு இருக்க முடியும் என்று, இல்லை என்றால் சிறைக்கு தான் செல்ல முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ரகசிய கடிதங்கள் அனுப்பியதன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலுமே சபரீசன் அவர்கள் ஏற்கனவே ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நடத்தி வந்ததால் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் 7 நிறுவனங்களுக்கு இயக்குநராகவும் இருக்கிறார் என்று அமலாக்கத்துறையின் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 7,500 கோடிகள் முழுவதுமே நமது சபரீசன் அவர்கள் வெளிநாட்டின் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கான ஆவணங்களை அளிப்பதற்காகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை உடனடியாக வெளிநாடுக்கு சென்று ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டி உத்தரவிட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியே இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமது வீடியோ மூலயமா தெரிய இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பாஸ்போர்ட்டை முடக்கியதன் காரணமாகத்தான் எதுவும் செய்ய முடியாத நிலைமைக்கு புறப்பட்டு விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இக்கட்டான சூழ்நிலையில் நிலவியது. இனி அமலாக்கத்துறை பிடியிலிருந்து திமுகவின் குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது என்று இணையதளத்தில் பதிவிட்டதாக, அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சபரீசன் அவர்கள் மூலமாக உண்மைகள் வெளியே வரும். சபரீசன் அவர்களுடைய திமுகவினரும் சரி, அனைவரும் சபரீசன் மூலமாக தான் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு வந்துட்டு இருந்தன. ஸோ அனைத்து உண்மைகளையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு சவுக்கு சங்கர் அவர்கள் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒற்றை ஆளாக திமுகவினரை எதிர்த்து ஊழல் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சம் காட்டுகிறது தான் சவுக்கு சங்கர் அவர்கள். வேலை வாங்கி தருவதாக சொல்லி நாடகமும் ஆடி பித்தலாட்டம் செய்து அனைத்தையும் இணையதளத்தில் பார்த்திங்கன்னா பதிவிட்டிருக்கிறாரு. திமுகவின் ஒரு ஊழல் செயல் பின்னால் இந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அவர்கள், சபரீசன் போன்றவற்றில் அனைவரதின் முகத்திரையும் கிழிக்கின்ற வகையில் சவுக்கு சங்கர் அவர்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கார். அது உண்மையா பொய்யான்றது நீங்கள் தான் சொல்லணும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.